ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃபைட்டர் எஃப்எஃப். இன்றைக்கி நம்ம நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருந்தீங்களாலே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம இப்போ ரோப்ளாக்ஸில் வந்துட்டு சைக்கிள், அதாவது நிஞ்சா சைக்கிள்னு ஒன்று இருந்துச்சு. இந்த பாருங்க, பைக் நிஞ்சா ஹாபி, இதை தான் நம்ம விளாட போகிறோம். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு 10 லைக் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பார்ட் 2 போடலாம். ஏன்னா இது பாதியிலே நிறுத்திருப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு லெவல் 3 அப்படின்றதுல இருக்கோம். உள்ளார வந்துட்டோம். எங்கே சைக்கிள் தந்துருக்காங்க, ஸ்டோனாக இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம், போகிறதுக்கு முன்னாடி அங்கே எதோ எழுதியிருக்கு. இருங்க வண்டியை திருப்பிட்டு போகலாம். எனக்கு வேறு லேக் அடிக்குது ரொம்ப. என்ன போவேன், மோர் லெவல்ஸ் கம்மிங் சூன். ஓகே ஓகே, நாட் பேட். இங்கே எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங். இங்கே என்ன ஓட்டையாக இருக்குது, ஜம்ப் பண்ணி போகணுமா? ஆமாம், ஓகே வந்துட்டோம். இங்கே இல்லை இது லைட்டாக தான் ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இது கொம்பு ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இங்கே சென்டரில் ஓப்பனில் கொடுத்துருக்கேன். அப்பாடா, ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டேங்க. நீங்கள் வச்சுக்கோங்களேன், மாட்டிருப்போம். ஜம்ப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதை லேசரு. அப்பாடா, ஒன்றும் இல்லை காய்ஸ், லேசர் வந்துருச்சு. அதான் தைக்கிள்னு கத்திட்டேன், சரிங்களா? இது வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணணுனாலும் பண்ணுங்கள். ஓகே, இங்கே என்னங்க நீ இப்படி பண்ணிட்டேன். இங்கே திரும்பிட்டேன். எங்கே அதில் வர தெரியாமல் விழுந்துட்டேன். இல்லைனா போயிருப்பேன். அதுக்கு இந்த லெவலெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்போயோ போயிருப்பேன். சே, போகலாம் ரைட்டு. எங்கே போச்சு சார்? ஆமாம், இங்கே பாருங்க, ரோப்ளாக்ஸ் போட்டிருந்தது வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம ரோப்ளாக்ஸும் இனிமேட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது கொடுத்துருக்காங்க. எங்கே வலிக்கிட்டு போயிடுச்சு, வலிக்கிட்டு போகுது. என்னங்க பண்ணுறது? எங்கள் திரும்பி பாருங்கள், நான் லூஸ் தரமாக பின்னாடி போயிட்டுருக்கேன். போடா ஜம்ப் பண்ணி போயிடுறா. அவ்வளோதான்டா. எங்கள் லாஸ்ட்டில் போய் வலிக்கி விட்டுருச்சு. இதில் வந்துட்டு எது எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி விட்ருக்கானுங்க போல், வலிக்கி சொல்லி வாயமுல்ல. அவ்வளோதான், போயிடுச்சு. எப்படியோ வழியை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். ஜம்ப் பண்ணிக்கோ. போடுறோம். அப்படா வந்துட்டேன். ஏங்க எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இது என்ன குழியா? இல்லை மாடிக்காது, ஓடிடு பூச்சி. நீங்கள் கரெக்டாக அதில் வந்து உழுவுறது. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எனக்காக ஒரு லைக், ஷேர் இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் கூட பரவாயில்ல, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு இங்கே போச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்ட்ரோல்ஸ். இங்கே பாருங்கள், லைட்டாக திருப்பினாலும் அப்படியே திருப்பிக்கிட்டே போகுது. இங்கே பாருங்க எவ்வளோ திருப்புறேன், போகுதா? அப்படி தான் கொஞ்சம் குழப்ப பேசுவேன். நீங்கள் அதெல்லாம் கட்டுக்கூடாது. இங்கே பாருங்க போச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் போயிடுவீங்க. ஆனால் போயிட்டு எப்படியோ நாங்கள் செக் பாயிண்ட்டு தொட்டு உளுந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இடையா பண்ணுறது எப்படி ஸ்கிப் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன தான் பண்ணுறது? சரி வாங்க போகலாம். நம்ம போயிட்டோம். அப்பாடா, எப்படி ஷார்ட் கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த லேசர், இப்போ தான் லேசரில் ஈஸின்னு சொல்ல வந்தேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இந்த எடுத்து வச்சுக்கிறவங்க ரொம்ப இப்படிலாம் எடுத்து வைக்கக்கூடாதுங்க. ஓடிடலாமா? வேணாம், போச்சுங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்ன ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் தானே போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ இதுவும் போடுறீங்களான்னு கேட்காதீங்க. இனிமேட்டு நம்ம இதையும் ஒரு வீடியோவாக போடுவோம். அதுக்கப்புறமேட்டு வீடியோ வரலன்னு சொல்லிட்டு யாரும் சப்போர்ட் போட்டாவே இருந்துடாதீங்க. கோல்டு. அதுக்கப்புறமேட்டு இப்போ கூட பாருங்கள், எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, மேக்ஸ் எக்ஸாம் எங்களுக்கு நாளைக்கு. அதையும் மீறி உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுன்றதுக்காக, ஏன்னா ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு சளி பிடிச்சிக்கிச்சு. இது வீடியோ வேறு மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு, அதாவது ஃபஸ்ட் டைம் எக்ஸாமு. அதனால் வந்துட்டு பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். இது எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஓகே, இதை போவோமா? இது சுற்றுமா? அங்கே சுற்றுது. எங்கே சுற்றுது? சளி சுற்றுது. என்ன லேசரா? இங்கே சென்டரில் நலரா? எங்கே தண்ணி தான் நினைக்கிறேன். இல்லை தனியா ஏதாவது உழுந்து என்ன ஆகும்? இல்லை இப்போ என்ன ஆகும்? பூச்சி இல்லை, சொல்லியே போயிருச்சுக்கிறேன். எங்கே உள்ளே போய் என்ன ஆகுது? எதுவும் ஆகல. அட நிழலா? இவ்வளோ சின்னதாக கொடுத்துக்குறாங்க. சரி வாங்க, நம்ம திருப்பி போகிற பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ டிரைவர் கைஸ். நிஞ்சா இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி வாழை சொல்லிகிட்டே போயிட்டீங்கன்னா இதுதான் நிஞ்சா. போய் குச்சிரா. குச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கக்கூடாது. இங்கே இது இதுவா? இது சப்ப ஈஸி இல்லை, கஷ்டம்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க.
அதனால் எத்தனை தடவை தாண்டி இருக்கேன் தெரியுமா? இங்கே பாருங்க அப்படியே போய் குதிச்சிடுவேன். அவ்வளோதான். இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. மோர் லெவல்ஸ் ஆர் கம்மிங் வேறு போட்டுருக்கு. இவ்வளோ ஈஸியாக எடுத்தால் யார் வேணால் ஜெயிக்கலாங்க. இங்கே மேலேருந்து வருதா? ஆமாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏய் ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மேலே இல்லை இருங்க, இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன். எதுக்கும் மேலே போனால் அது எப்படியோ தள்ளி விட்ற மாதிரி வருது. இருங்க, தள்ளி விட்டுருது. ஒரே ஃப்ளோவில் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரே ஃப்ளோவில் அழுத்திடா கைப்புள்ள, அழுத்துறா. அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்ரு இல்லை, சப்ப மேட்ருங்க. இப்போ பார்க்குறீங்களா எப்படி போகிறோம் பார்த்தீங்களா? இது வேறு வலிக்கி தள்ளி விடுது. ஏன்னா நம்ம அந்த சைடு போவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே பாருங்க ப்ரோ டிரைவர்ஸ் கைஸ், நம்மளாம் ப்ரோ டிரைவர்ஸ். இதை வந்துட்டு விளாண்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இல்லை எவ்வளோ ஈஸியாக எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு தெரியும். எனக்கு எவ்வளோ திருப்பினாலும் போக மாட்டேங்குது. இப்போ அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கை வந்துட்டு வேற்று ஊற்றிக்கிச்சு கைஸ். ஊற்றுது கை, அதனால் வலிக்கிட்டு போகுது. இங்கே பாருங்க, நான் அப்படியே அங்கேயே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே கீழே வந்துடுது. அப்படி லேசரில் தட்டிக்குது. எப்படி ஈஸியாக பண்ண பார்த்தீங்களா? இதான் கைஸ் ப்ரோ. அங்கே பாருங்க மோட்டர் சைக்கிள், அது பேர் என்ன, பைக்கு விற்றுக்கிட்டு இருக்காப்புல. பார்த்து போடா. அதாவது அது லேசர். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல வந்தேன், சரி மறந்துட்டேன், அப்புறம் சொல்கிறேன் கைஸ். அது அவன் பண்ணுற மாதிரி பண்ணுவோமா? குதி இதுக்கு தான் சொல்கிறது. ஒருத்தவங்க பண்ணுவோம் கைஸ், யாருக்கு பண்ணாலும் சரி நம்மளும் அவன் பண்ணி காமிக்கும். போய் பண்ணுறா, போடா பிகிலு. போயிட்டே இருக்காங்களே. சரிங்க, பண்ணி பார்ப்போம் இன்னொரு தடவை மட்டும். சூப்பர், நைஸாக பண்ணுறேன். சூப்பரில் ரொம்ப நல்லா பண்ணுறல. எனக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுங்க. இதை நல்லா பண்ணிட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு புரிஞ்சு நம்மளோட நம்மளே பார்த்துக்கலான்னு. இப்போ நம்மளோடவே போடுற பாருங்க. இதுதான் இன்னொருத்தவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த தத்துவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போங்க. இப்போ அவன் சருன்னு போயிட்டான். போடா. ஏங்க கேப்பு, இதெல்லாம் தப்பு. கேப்பு தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பார்த்தீங்கன்னா இல்லையா, நடுவில் ஒரு ஓட்டையை வச்சுட்டு வராங்க. இந்த ஓட்டையை வச்சுட்டு ஜம்புட்ரா. நான் ப்ரோ பிளேயரில் ப்ரோ டிரைவரில், அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமானதாக கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. வந்துட்டேன். எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க லேசரில் தொடாமல் வந்துட்டு இருக்கேன். இது லேசர்னு நான் இப்போ தான் பார்த்தேன். பிடிச்சி அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சப்பை ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்களேன் அப்படியே குச்சி. அதாவது கை தான் சொல்கிறேன்லங்க, வேற்று ஊற்றுது, அதனால தான் அடிக்க முடியல. இங்கே பாருங்க, இப்போ குச்சிடுவேன் பாருங்க, இப்போ போயிடுவேன். ஒரே ஒரு டேக் தாங்க, போனால் போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், ப்ரோ டிரைவர் இருங்க. அது என்னது இதுவா அப்படின்னு இதில் போக முடியுமா? போக முடியும். போடு. நீங்கள் தப்பு பண்ணிட்டேன். நார்மலாக நான் பாட்டுக்கு போயிருக்கலாம். லூசுத்தனமாக அப்படியே அழுத்தி போட்ட மாதிரிங்க போயிடுச்சு. இதை சொல்கிறது ப்ரோ டிரைவர்லாம் ஒழுங்காக பண்ணணும். ரொம்ப அழுகழுகையாக வருது கைஸ். சரி விடுங்க, பார்க்கலாம். போக முடியும், நம்ப முடியும். ரைட் ரோப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? போடா பாய். என்னடா பாய் இப்படி பண்ணுற? போங்கடா கோமாளிங்களா, நான் இதை வேலையை எடுத்துக்கிறேன்டா. இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜம்புக்கு இங்கே நான் வந்துட்டு தெரியாமல் சொல்கிறேன் நினைக்கிறேன் ஈஸியாக இருக்குதுன்னு. ஓகே டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகேவா? அது ஒன்றும் இல்லைங்க, கத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அதான் இப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, மெதுவாக போய்க்கலாம். அதான் சொல்கிறேன்லங்க, என் ஃபோன் வலிக்கி போடுது. ஓடு. அவ்வளோதான் பார்த்தீங்களா? ஒரே டேக், ஃபஸ்ட் டேக்லேயே முடிச்சிட்டேன். போடா. அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையை நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். இருங்க, குச்சி போயிடலாம். ஏன்னா குச்சி போனால் தவளை மாதிரி போனால் நல்லது, ரொம்ப உடலுக்கு நல்லது. அப்படி தான் போய் உழுவக்கூடாது என்ன மாதிரி, சரிங்களா? என்ன மாதிரியே பார்த்து பண்ணுங்கள். ஒரே டேக்கில் போயிடுவோம் பாருங்க, அப்படி சல்லு புல்லுன்னு. இப்போ நான் ஒன்று ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இப்போ எப்படி நருட்டோ ஷேடோக்லோன்னு போட்டு ஐடென்டிஃபை பண்ணுவார், அது மாதிரி இது கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா? கீழே போனால் சட்டுன்னு வந்துடுது. இதே மேலே போயிடுச்சுன்னா பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுது. இப்போ கீழே போயிடுச்சா டப்புன்னு மேலே வந்துடுது. இது மேலே பாருங்கள், கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே போனால் பரலோக்கு தான் போவேன். அதனால் வேணாம். போடா. அவ்வளோதான்டா, ஜம்ப் பண்ணி போடா. இப்போ நம்ம இதை போக போகிறோம். இதில் போனாலே சூப்பர். சிம்பிளி ரியாக்ஷன், நோ கமெண்ட்ஸ். ஓகே, நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரில. என்னங்க இப்படி வர்றீங்க? அழுகு கூட வர மாட்டேங்குது. போச்சு. வணக்கம்டா மாப்பிள்ளை, நீங்கள் இன்னொரு ரவுண்டுக்கு வந்தாச்சு. இதில் போகல, என் பேர் எதுவுமே இல்லை.
ஓகேங்களா? ஓகே, இதில் நான் போயிட்டேன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, இதில் போயிடும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் காய்ஸ், பண்ணிடணும். இதில் நான் போயிட்டேன் பார்த்தீங்களா, செகண்ட் அட்டம்ப்ட்லேயே அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போயிட்டேன். 23% தான் வந்திருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கான்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஆள். ஓகேங்களா? இதுவே 10 நிமிஷத்துக்கிட்ட போயிட்டுருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் சரி 10 நிமிஷமா 9 நிமிஷத்துக்கிட்ட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, தெரில. பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் லைக் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே போகிறோம். இங்கே இடம் இருக்குது. நான் வந்துட்டேன். இது ரொம்ப ஈஸிங்க. பிரமிடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஆனால் மேலே வந்தீங்களா லேசர் வச்சுக்கிறாப்புல. ஓடு அப்படியே போய் குதிச்சிடலாமா? இருங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே குதிச்சிடலாம். இருங்க, அடுத்ததில் போகலாம். பார்த்துப்படா. அப்படியே வலிக்கு கீழே விடு. போய் குதி. எங்க வீட்டில் பண்ணுறீங்க? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு மனசு இருக்குது. ஏன் எப்படி பண்ணுறீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா இப்படி படுத்துறீங்க? சீக்கிரமாக ஏங்க கன்ஃபார்ம் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோவில் இதை முடிக்கவே முடியாது. நீங்கள் வேணால் லைக் பண்ணிட்டு கமெண்டில் வந்துட்டு செகண்ட் பார்ட்டுன்னு போடுங்க. நான் செகண்ட் பார்ட்டு போடுறதுக்கு செகண்ட் பார்ட்டு கூட வேணாம். மாட்டிக்கிச்சே அப்படின்ற மாதிரி இருக்குது. இருங்க, நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிட்றேன். இதே கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு 4-5 பாட்டுக்கிட்ட போடுவோம். சரிங்களா? அதுக்கு கமெண்ட் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ரேசரு வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு செகண்ட் பார்ட்டும் போடுறேன். அதுக்கப்புறமேட்டு தேர்ட் பார்ட்டு 4th பார்ட்டுன்னு போடலாம், இதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போட்டுருவோம். நீங்கள் எனக்கு சப்போர்ட்டே பண்ணி நீங்கள் யூடியூப்காரங்க சொல்கிறேங்க. சரிங்களா? அதில் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இது என்ன போக முடில. போடா போயிடுற கைப்பில். ஏங்க 4-5 கிட்ட வந்தேங்க. அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு அது பேர் என்ன, அது கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, ரீஸ்பானு. அங்கே ஒன்று ஜம்ப் பண்ணிகிட்டே கிடக்கிறேன். போயிரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, மெதுவாகவே போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, மெதுவாக போகலாம். ரொம்ப பிரச்சனை இல்லை, மெதுவாக. அவ்வளோதான். பாருங்கள், மேலேயே டைமரும் ஓடுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே லேசர் கொடுத்தா பயந்துருவோன்னு சொல்ல வந்தேங்க. இங்கே பாருங்கள், நானே கோமாளி மாரி போய் விழுவுறேன். லேசர் வந்து எம்எல் அடித்தா கூட சரிங்களா, ஆனால் நானே போய் இங்கே பாருங்கள் ஒரே இடத்துல 3 தடவை அட்டம்ப்டில் போய் விழுவுறேன். கீழே வச்சுக்கிறேன் ஸ்க்ரீனை கொஞ்சம், அவனை தான் போக முடியும் சீக்கிரமாக. போடான்னு சொல்ல வந்தேன். ஆனால் இவனும் போக மாட்டேங்கிறான், என்னையும் போகவும் கூட மாட்டேங்கிறான். நானும் போகலான்னு நினச்சாலும் இருங்க லேசர் போட்டுன்னு வெயிட் பண்ணலான்னா வலிக்கிடுச்சே எங்கள் கை பாட்டுக்கு. லெஃப்ட்டில் பாருங்கள், நான் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் தெரியும். அது எவ்வளோவோ ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கும் புரியும். ஜம்ப் பண்ணுற பட்டனும் அதையும் பண்ணிட்டு ஓடு சடன்னு ஓடு. அவ்வளோதான், வந்துட்டே. எப்படி இதை என்கிட்ட சொல்லலை. ஒரே டேக்கில் போவோமா? அழுத்திடு. நின்ட்டேன். என்னங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? முன்னாடி பாருங்கள், ஏதோ லாவா வச்சு வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸு, அடிச்சு தூக்கிடும். லாவா ஏங்க ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டேன். ஃபஸ்ட் டேக்கு போடுங்க, இதுக்காகவே லைக் போட்டே ஆகணும். போடா ஜம்ப் பண்ணுறது சூப்பருங்க. எப்படி ப்ரோ டிரைவர் மாதிரியே ஸ்கில்ல காமிக்கிறோமா? எப்படியே இப்போ லெஃப்ட்டில் போகலாம். எனக்கு இது சரிப்பட்டு வரல, லெஃப்ட்டில் சேஞ்ச் பண்ணி போகலாம். போயிட்டேன் லெஃப்ட்டு சைடு சூஸ் பண்ணுவோம். ஏன்னா போன தடவையும் அதான் ஜெயித்தேன். அப்படியே சுற்றிட்டு போகணும் போல். இப்போ ரைட் எடுத்துக்கலாம். இதில் ஏன்டா யாருக்குடா தெரியும்? சரி இருங்க, இன்னும் ஓட்டையா? ஏங்க இவ்வளோ பெரிய ஓட்டையா என்ன குதிச்சா? இப்படி குதிச்சிக்கலாம். ரைட்டில் போகிறேன். இருங்க, இப்போ பாருங்கள் எப்படி குதிக்க போகிறேன்னு. எப்படி இது வேணால் இப்போ தாங்க பார்த்தேன். ஏங்க 29% தான் கம்ப்ளீட்டே பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலை, ஒரு மண்ணும் தெரியலை. நான் வந்துட்டேன் லாஸ்ட்டு இதில் மட்டும் கீழே விழுந்து அசிமேருண்டா. வந்துட்டேன். எங்கே 14 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 30% நிறுத்த போகிறோம். அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.